உலகத் தமிழ்வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பாதங்களை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி போடுங்க. ஒரு பாக்கெட் ஷாம்பு போட்டுக்கோங்க. தண்ணி வெதுவெதுப்பாக இருக்கட்டும். உங்களோட கால் சூட்டு தாங்குகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது கூட லெமன் பாதி புழிஞ்சு விடுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா காலில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துரும். நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டுங்க. அடுத்து மஞ்சப்பொடி போடுங்க. மஞ்சப்பொடி போட்டுட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுங்க. இது அனைத்தும் போட்டுட்டு நம்ம காலை அந்த தண்ணிக்குள்ளே வைக்கணுங்க. இந்த பாதங்களை பராமரிக்கிறது அழகுக்கு மட்டும் இல்லைங்க. பாதங்கள் நம்ம முகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பாதங்களுக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கல் வச்சு கால் பாதங்களை தேய்ங்க. இந்த கல் கடைகளில் கிடைக்கிது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குதுங்க. இது மாதிரி பாத வெடிப்புகளெல்லாம் நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா தேய்ங்க. அந்த கல் வச்சு தேய்ச்சோம்னா வெடிப்பெல்லாம் இல்லாமல் போயிடும். அதில் இருக்க அழுக்கெல்லாம் சீக்கிரம் வந்துடும். இதில் நம்ம போட்டிருக்க லெமன், மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாமே அழுக்கு அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க. அப்புறம் நெகக்கண்களெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். அந்த ஓரங்களெல்லாம் இப்படி ஒரு க்ளீனர் வச்சு நல்லா சைடெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். இந்த நகத்தோட ஓரங்களில் அழுக்கு நிறைஞ்சிருக்கும். நம்ம தூசியில் நடக்கிறோம், வெயில் படுது, அந்த மாதிரி சமயங்களில் நம்மளோட நகங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கும். இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்கேட் எடுத்துக்கோங்க. ஒரு பழைய டூத்பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை நகங்களுக்குள்ளே தேய்ங்க. இப்படி பண்ணும்போது நகத்துக்குள்ளே உள்ள அழுக்கு வந்துடும். அது இல்லாமல் நகங்கள் வெண்மையாக தெரியுங்க, நல்லா கலர் கொடுக்கும். இப்படி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நகை இடுக்கலையெல்லாம் தேய்ங்க. இப்படி நீங்கள் வாரத்தில் 2 நாள் செய்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். முகத்துக்கும் காலுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குங்க. கால்களில் அடிக்கடி வெயில் படுறதுனால அது ரொம்ப கருத்துரும். இப்போ பாதி லெமன் எடுத்துக்கோங்க. அது கூட கோல்கேட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்டட் வேணாலும் கோல்கேட் எடுத்துக்கலாம். அந்த லெமனோட ஜூஸ்லேயும் அந்த கோல்கேட்டையும் வச்சு பாதங்களில் நல்லா தேய்ங்க. தேய்க்கும்போது நல்லா மசாஜ் கொடுங்க. அதில் உள்ள அந்த பிளாக்கெல்லாம் எடுத்துரும். கால் பாதங்கள், அந்த வெடிப்புகள், நகை கண்கள், அது எல்லாத்துலேயுமே அந்த லெமனை வச்சு தேய்ங்க. இப்படி நீங்கள் அடிக்கடி செய்யும்போது பாதங்கள் ரொம்ப மென்மையாக இருக்கும். நம்மளுடைய உடல் எடைகள் அனைத்தையுமே தாங்கி பிடிக்கிறது பாதங்கள் தான். நம்ம பாதங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பாதங்களில் மூளையில் இருக்க நரம்புகள்லேருந்து பாடியில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நம்மளுடைய பாதங்களில் சம்மந்தப்பட்டிருக்குதுங்க. நம்ம வாரம் ஒரு டைமாவது இப்படி செய்யும்போது பாத வலிகள் போகும், குதிகால் வலி இல்லாமல் போகும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் நம்ம கால்கள். ஒரு பேப்பர் விரிச்சிட்டு நம்ம அந்த நகங்களை எல்லாம் கட் பண்ணலாம். நகம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் நகம் கட் பண்ணாதீங்க. நம்ம எவ்வளவு தான் ரொம்ப விலை உயர்ந்த செருப்புகள் போட்டிருந்தாலும் நம்முடைய பாதங்களை நம்ம பராமரிக்கிறத வச்சு தான் அந்த செருப்புக்கே மதிப்பு வரும். அப்போ நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. கால் ஊறும்போது அந்த பின்னாடி இருக்க வெடிப்புகளில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அந்த ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நகம் கட் பண்ண அந்த ஓரங்களை இப்படி நெயில் சேப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணும்போது நகங்களும் அழகாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். மற்ற ஸ்கின்னில் படும்போது கிழிச்சு விடாமல் இருக்குங்க. அப்படி பார்த்துக்கோங்க. ரிமூவர் வச்சு நீங்கள் நெயிலை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் வச்சு அழகாக நெயிலை ஆர்ட் பண்ணுங்கள். ஆர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். நெயில் பாலிஷ் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க. எனக்கு வாட்டர் கலர் தான் பிடிக்கும், அதனால் நான் வாட்டர் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லெமன் எல்லாம் போட்டிருக்கனால ஸ்கின் ட்ரை ஆகும். நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க. நகங்களுக்கு, பாதங்களுக்கு, பின்பகுதிக்கு எல்லாத்துக்குமே நல்லா மசாஜ் கொடுக்கணும்.
பாத வெடிப்பு வர்றதுக்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா, உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறது. ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு பாத வெடிப்பு வரும். இப்படி வாரத்தில் 2 டைம் நீங்கள் இப்படி செய்துட்டு வந்தீங்கன்னா, பாத வெடிப்பும் வராதுங்க. பாதங்கள் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு மென்மையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பாதங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்க. ஒருவருடைய பார்வை நம்ம முகத்தை பார்த்ததுக்கப்புறம் பாதங்களை தான் நோக்குங்க. அப்போ நம்ம இது 2க்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லாமல் உடல் எடையை தாங்கக்கூடிய அனைத்துமே பாதங்களில் தான் இருக்குது. அதை நம்ம பராமரிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பாதங்களுக்கு. இப்படி செய்துட்டு நீங்கள் பாத வெடிப்புக்கு க்ரீம்கள் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த க்ரீம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் நைட்டில் செய்துட்டு தூங்கும்போது நல்ல தூக்கமும் வரும், பாதங்கள் அழகாகவும் இருக்கும், வெடிப்பு வராமல் இருக்குங்க. பாருங்கள், நான் முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் வாரத்தில் 2 டைம் ட்ரை பண்ணுங்கள். பாதங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். வெயில் பட்டு வந்த கருமையெல்லாம் நீங்கிருச்சு பாருங்கள். அந்த லெமன் போட்டதுனால, கோல்கேட் போட்டதுனால உப்புக்கள் நம்முடைய பாத வலிகளை எல்லாம் போக்கியிருக்கும்.